கரூரில் எம்எல்ஏ சரஸ்வதியுடன் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் தனது செல்போன் எண்ணை வெளியிட்டு தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது வெங்கமேடு விநாயகர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த செந்தில்நாதன் பிரதமர் மோடி, அண்ணாமலை பெயரில் அர்ச்சனை செய்து சிறப்பு வழிபாடு நடத்தினார். பின்னர் பொதுமக்கள் மத்தியில் பேசிய செந்தில்நாதன், திமுக ஆட்சியில் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் தனக்கு அழைப்பு விடுத்தால் எந்த நேரமும் உங்களை வந்து சந்தித்து கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன் என உறுதியளித்தார். மற்ற பாராளுமன்ற உறுப்பினரோ சட்டமன்ற உறுப்பினரோ யாரும் செய்ய முடியாத, இதுவரைக்கும் செய்யாத இந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய தொலைபேசி என்ன நாங்க கொடுத்திருக்கிறோம். 2 நாட்களுக்கு முன்னால் நம்முடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த தொலைபேசி என்ன வெளியிட்டாங்க. கரூர் பாராளுமன்ற உறுப்பினராக, கரூர் வேட்பாளராக போட்டியிடும் நான் என்னுடைய தொலைபேசி என்ன நான் கொடுத்திருக்கிறேன். எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் என்னை அழைக்கலாம். நீங்க எப்ப கூப்பிட்டீங்கன்னாலும் நான் இந்த ஊருக்கு வருவேன். 1 முறை இல்ல, 2 முறை இல்ல, 3 முறை இல்ல, 100 முறை அன்றாடம் காலையில இங்க வந்துட்டு தான் போற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால மறந்துடாம நம்முடைய தேவைகள் அனைத்தையும், அடிப்படை தேவைகளான குடிநீர், கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்பை கண்டிப்பாக உருவாக்கி கொடுப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.